இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல் இருக்கக்கூடிய இந்த தேர்ட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ கோனிக்கல் wooden piece is 484 centimeter, then find its volume when its height is 105 centimeter. அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் கோனிக்கல் wooden, அதாவது இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் wooden இருக்குது அப்படின்னா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த சர்க்கிள் கவர் ஆகக்கூடிய ஏரியா இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 484. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து சர்க்கிளோட சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான். ஓகேங்களா, அதை தான் அவன் சொல்லியிருக்கான், சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ இது ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 2πr தான் ஃபார்முலா. 2πr ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 484 அப்படின்ற ஒரு டேட்டா கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா wooden pieces, ஓகே, ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் வென் இட்ஸ் ஹைட் இஸ் 105 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட் வந்து எவ்வளோ அப்படின்னா 105 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இது ரேடியஸ் அப்படிங்கன்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸோட, இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 485 சென்டிமீட்டர். அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான், வால்யூம் கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்து வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்ற ஃபார்முலாவை எழுதலாமா? ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் என்ன ஃபார்முலா, 1/3 πr ஸ்கொயர் h ஸ்கொயர் யூனிட். ஓகேங்களா, ஸோ வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா 1/3 πr ஸ்கொயர் h யூனிட். பட் எனக்கு கொடுத்துருக்க டேட்டாவில் h கொடுத்துட்டான். ஓகேங்களா, h வந்து எவ்வளவு 105, இதில் h வந்துருச்சு, ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்து தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 2πr = 484. இதில் இருந்து ஆர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஆர் = 484 இன்ட்டு டிவைடட் பை 2πன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இது என்ன தெளிவாக எழுதணும்னா 485, ஏன்னா மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, இந்த சைடு நம்ம டிவிஷன். ஸோ 2 × 22/7 நம்ம மேலே எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ரேடியஸ். ஓகேங்களா, ஸோ ரேடியஸை இதுக்கு மேலே நம்ம சிம்பிளி பண்ண வேணாம் மேக்ஸிமம், ஏன்னா இதை வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அங்கே கட் ஆகும் போது நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் இதோட போதும். ஆர் வந்து இதுதான் எனக்கு. ஸோ இப்போ எழுதலாமா வால்யூம் ஆஃப் த கோனு. ஸோ வால்யூமுக்கு வந்து ஃபார்முலா நம்ம அங்கே மேலே எழுதியிருக்கோம், 1/3 22/7 ஆர் ஸ்கொயர் அப்படின்றது இதுதான். என்ன இருக்குது 484 இன்ட்டு 7. நான் வந்து இன்ட்டுக்கு ஃபுல்லாக டாட்டு தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இங்கே ஒரு இடத்துல தான் இன்ட்டு போட்டிருக்கேன், வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், எல்லா இடமும் வேணும்னா இங்கே போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆர், பட் ஆர் ஸ்கொயர் ஹச் இருக்குது. அப்போ அகெயின் 484 இன்ட்டு 7 2 இன்ட்டு 20 இன்ட்டு ஹச். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னது நமக்கு வால்யூம். இதை சிம்பிளை பண்ணால் என்ன வருதோ அதுதான் வால்யூம். ஓகேங்களா, ஸோ 22ம் 22ம் கேன்சல், 7ம் 7ம் கேன்சல். அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா 22 எடுத்திங்கன்னா நான் வந்து 44. ஸோ என்னது 222 44 அகெயின் 44, ஸோ 22 வரும். வேறு என்னெல்லாம் நம்ம கட் பண்ண முடியும்? ஸோ 2 இருக்குது, 2 டேபிள் இருக்குது. ஸோ இதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா 242ன்னு வரும். அகெயின் 2வை கட் பண்ணேன் அப்படின்னா 121ன்னு வரும். ஓகேங்களா, 121. வேறு இதெல்லாம் கட் பண்ண முடியும் நம்மளால். இந்த 93 இருக்குது. ஸோ 3 3 அடுத்து வந்து 5. ஓகேங்களா, 35 3 105. ஸோ இப்போ மீதி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே மல்டிபிள் பண்ணலாமா? என்ன இருக்குது 121 இன்ட்டு இந்த 22 இருக்குது இன்ட்டு 7 இன்ட்டு 35. இல்லை எல்லாம் டினாமினேட்டர் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ மேலே இருக்கக்கூடியது மட்டும்தான் மல்டிபிள் பண்ணி பார்ப்போமா? ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள், நான் சைடில் எழுதுகிறேன். 121 இன்ட்டு 22 242, அகெயின் 242 2662. ஓகேங்களா, அகெயின் இதை 7ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா, அகெயின் எதால் 35ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள்.
ஓகேங்களா. ஸோ எனக்கு அந்த ஆன்சர் 65190 6,52,190 வால்யூம் அப்படின்றதுனால நம்ம எதில் எழுதணும் சென்டிமீட்டர் கியூப், ஏன்னா கிவன் டேட்டாலாம் சென்டிமீட்டரில் கொடுத்ததுனால சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறதுக்கு ஃபார்முலா கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்டு சம். ஓகேங்களா. ஸோ கொஸ்டினை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும் தான் நம்ம மேக்ஸிமம் செஞ்சிடலாம். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் என்ன இருக்குன்றதே ஒரு தடவை பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப் த சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் எ கோனிக்கல் ஊட்டன். ஸோ அப்போ சர்க்கம்பரன்ஸ் அப்படின்னாலே அந்த கோனுக்கு கீழே அந்த மேக் பண்ணக்கூடிய இந்த சர்க்கிள் தான் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. கோனிக்கல் ஊட்டன் பீஸ் இஸ் 484. ஓகேங்களா. சர்க்கம்பரன்ஸ் அப்படின்றது இதோட சுற்றளவு, அந்த சர்க்கிளோட சுற்றளவு. தென் ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் வென் இட்ஸ் ஹைட் இஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ ஹைட்டும் கொடுத்துட்டா, ஆனால் வால்யூம் தான் கேட்குறேன். பட் வால்யூமுக்கு ஹைட்டு மட்டும் இல்லை ஆறுன்ற டேட்டாவும் இருக்கிறதுனால இந்த சர்க்கம்பரன்ஸ் ஃபார்முலாவை இதுக்கு போட்டு இதுலேருந்து ஆரை கண்டுபிடிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே என்னால் ஈஸியாக கட் பண்ண முடியும், எனக்கு தெரியும்னு சொல்லி டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் அதனால் எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா இதை வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நான் அந்த டேட்டாவை அப்படியே வச்சு அதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு கட் ஆகிறதெல்லாம் ஈஸியாக கட் ஆகும். ஸோ அப்படி கட் ஆகிட்டு வர்ற ஆன்சர் அப்படின்றது எனக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் சிம்பிளாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ணுங்கள். ரொம்பலாம் நம்ம பாயிண்ட் லெவல்லாம் போக வேணாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடையும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.